ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அடுத்த 6 மாதத்தில் திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்பார். திரு உதயநிதி ஸ்டாலின் திமுகவை வழிநடத்துவார். திரு திருச்சி சிவா மத்தியில் அமைச்சராக அமர்வார் அப்படின்னு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கிறார். இன்னொரு புறத்தில் திரு ஸ்டாலினுக்கு கோபம் வரும் வரைதான் தாவேகா ஆட்சி நீடிக்கும், திரு ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தாவேகா ஆட்சி கவிழ்ந்துவிடும் அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்கிறார். அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் இந்த ஆட்சி நீடிக்கும், ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னும் திரு ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஆட்சி மாற்றம் என்ன திட்டத்தில் பேசுகிறார்கள் திமுக அதிமுகவினர் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரைகருணா பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுபேர் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ராம்கி, 3-4 கூறுகளை உள்ளடக்கியதாக திரு அனிதா ராதாகிருஷ்ணன் திரு ராஜேந்திர பாலாஜி பேச்சை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, ஆட்சி மாற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் 6 மாதத்திற்குள்ளாக இருக்கா அப்படிங்கிறது முதல் விஷயம். இன்னொன்று, மத்தியில் அமைச்சராக திருச்சி சிவா அமர்வார் அப்படிலாம் பேசுறதை வைத்து பார்க்கும்போது திமுக பாஜக நெருங்க வாய்ப்பு இருக்கா? திமுகவினர் அதிமுகவினர் ஒரு குரல்ல திரு விஜயை எதிர்ப்பது, அவங்களுக்குள்ள பிரச்சனை வருகிற போது விட்டு கொடுக்காமல் பேசுவதை வைத்து பார்க்கும்போது திமுக அதிமுக இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதெல்லாம் கடந்து கட்சியினரை உற்சாகப்படுத்துவதற்காக பொதுக்கூட்டத்தில் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்படி பேசுகிறார்கள் அப்படின்னு இதை கடந்து போயிடலாம். எப்படிப்பட்ட பேச்சாக இதை புரிந்து கொள்ள முடியும்? கடைசியா சொன்னதுதான், அந்த உற்சாகத்துக்காக தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கடந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தணும். நானே இன்ட்ரோல இவ்வளவு விஷயங்களை பேசி கேட்டா நீங்க ஒவ்வொரு கேள்விக்கு வந்துடுறேன். கிளைமேக்ஸ்ல கொண்டாந்து 8-2க்கு கிளைமேக்ஸ் சொன்னா அப்படிதான். என்னன்னா ஒவ்வொருத்தரும் அதாவது நம்ம திமுக பேசுவதற்கும் அதிமுக பேசுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருந்தா கூட நம்ம வந்து சரி ஏதோ ஒரு பேட்டர்ன் நம்ம முடிவு பண்ணலாம். திமுகக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் பேசுறதும் அதிமுகக்குள்ளே ஒரு மாறுபட்ட கருத்து பேசும்போது தான் ஒரு பேட்டர்ன் நம்ம கையில் சிக்க மாட்டேது. என்ன அடிப்படையில் பேசுறாங்கன்ட்டு அனிதா ராஜன் தொடர்ந்து அதை பேசுறாரு. அரசு பாரதி ஒரு விஷயம் பேசுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் புதுசாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ராஜேந்திர பாலை எப்போதுமே அதிரடியாக பேசக்கூடியவர் தான். ஸோ அவருடைய விஷயம் எப்படி இருக்குன்னா, ஸ்டாலின் கோவம் வராது, வரும்னு சொல்றாரு. இப்போதைக்கு வராது, வந்தால் அது ஆட்சி கவுழு அப்படின்னு சொன்னது. கிட்டத்தட்ட நாங்கள் வெயிட் அண்ட் சி, வேடிக்கை பார்ப்போம். அதிமுக வந்து 2 பேரும் திமுகவும் தவேகாவும் மோதி கொண்டால் நாங்கள் வேடிக்கை பார்ப்போம், எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் எடுத்து. அதுல ஒன்னொன்னா முதல்ல ஆட்சி மாற்றம் 6 மாதத்திற்குள்ளாக திரு ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் அப்படின்னு பேசுறதுனுடைய உள்ளர்த்தம் என்னன்னா குதிரை பேரம் தான். அதைத்தான் அவங்க வந்து பேசுறாங்க. அதுக்குதான் திமுக வந்து அவங்க வந்து முதல்வரே நேரடியாக குதிரை பேரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற இடத்துக்கு இப்ப நகர் ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்திருக்காங்க. திமுக அதை வந்து நாங்க தொடர்ந்து ட்ராக் பண்ண போறோம், அப்படி இல்லைன்னா நாங்க நீதிமன்ற கதவை தட்டுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அரசு பத்தி ரொம்ப தெளிவா அவங்க ட்ராக்ல இருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ அப்ஸ் இருக்க போகுது. இதுல வந்து நிச்சயமா ஆளுநர் வந்து இதை பத்தி விசாரிச்சு தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. அதிமுகவும் பேசுது அதை. ஆமா, அதிமுகவும் பேசுது. பட் டிடிவி தினகரனும் பேசுறாரு. ஆமா, தினகரன் ஒரு கையில ஒரு பெரிய எவிடன்ஸே இருக்கு. அவர் கண்முன்னா பாத்துருவார் எல்லாத்தையும். அவர் கட்சி எம்எல்ஏ. சோ இதெல்லாமே இருக்கு. சோ இதன் அடிப்படையில் ஆளுநராக இருக்கிறவர் இப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி குதிரை பேரம் நடப்பது உண்மை என்றால் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. குதிரை பேரம் நடந்து நம்ம கண் கூட பார்த்திருக்கோம், நடந்திருக்குது. என்ன விதமான ஆஃபர் கொடுக்கப்பட்டது, என்ன ஏற்கப்பட்டது, என்ன மறுக்கப்பட்டது தான் நமக்கு தெரியல வழியா. ஏதோ ஒரு எல்லாம் கடைசி நேரத்தில் இவ்வளவு மாற்றம் வருவதற்கு காரணம் நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த கிரே ஏரியா நமக்கு தெரியாது. ரெண்டாவது, இப்போ நீங்கள் அதிமுகவுக்கும் வெளிப்படையாக அவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அதிமுக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது. திமுக ஒன்றும் பெருசால, ஆனால் அவங்க ரொம்ப இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம வந்து என்னன்னா திமுக அதிமுக உங்க 2வது கேள்விக்கு வந்துடுற திமுக அதிமுக கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? திமுக பேசினா அதிமுக சில சமயங்கள்ல அதே மாதிரியான குரல்ல பேசுவாங்க. இல்ல திமுக பேசுவதை அமைதியாக இவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனா திமுக பேசுவதை என்டாஸ் பண்ற மாதிரி அதிமுக பேசுறாங்க, அதிமுக பேசுறதை என்டாஸ் பண்ற மாதிரி திமுக பேசுறாங்க. திரு ஸ்டாலின் வந்து முன்னிறுத்தி அதிமுக தலைவர்கள் பேசுறது,
நீங்க இப்படி கொச்சப்படுத்தக்கூடாதுன்னா பேசுறது. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு இணக்கம் வந்துட்டே இருக்கு, அந்த இடைவெளி குறைஞ்சிக்கிட்டு நெருங்கி வந்துட்டே இருக்காங்க. இல்ல அந்த இடைவெளி இருக்கிறது என்னன்னா, எடப்பாடி எப்போதெல்லாம் அமைதியா இருக்கிறாரோ அப்ப இந்த இடைவெளி குறையுதுங்கிற மாதிரி ஒரு தகவல் பரவல் செய்தியாக்கப்படுது. பட் இன்னைக்கு ரீசெண்டா ஒரு எடப்பாடி அறிக்கை எடுத்து பாருங்களா, இந்த ஆட்சிங்கிறது திமுகவுடைய ஆட்சியோட தொடர்ச்சி தான், நீச்சி தான் அப்படின்னு கடுமையான விமர்சனம் பண்றாரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சி, இது திமுக நீச்சிங்கிறாரு. ஸோ அவர் ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்காரு. ஆனால் அவர் வந்து நடந்தது என்னங்கிறது அவர் விளக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. பட் இந்த இடத்தை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது இப்ப ராஜேந்திர பாலாஜியோட வெர்ஷன் கூட எப்படி எடுத்துக்கலாம்னா, இவங்க 2 பேரும் நிச்சயமா சண்டை போடுவாங்க, நமக்கு பக்கம் மக்கள் பக்கம் நம்ம கவனம் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு அடிப்படையிலே எடுத்துக்கலாம். ரெண்டாவது அதனாலதான் அந்த டைம் பீரியடுக்குள்ள நாம வந்து கட்சியை கொஞ்சம் மாற்றி சீரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தடுப்புல உடனே இந்த அத்தனைய மாவட்ட பொதுச்செயலாளர்லாம் வந்து தடரடியா நீக்கினது. ஸோ இந்த இடத்தை வந்து பயன்படுத்திக்கொள்ளாரு. இது எந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி கொடுக்குமாங்கிறது தெரியாது, ஆனா இதை பயன்படுத்திக்கிறார். அமைதியாக இருந்தால் நம்ம ஒரு அமைதியா இருக்காரு எடப்பாடி, எந்த வேலையும் செய்யல அப்படின்னு நினைச்சா அவர் பின்னணியில சில வேலைகள் பண்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, கட்சியிலிருந்து தாவேகா போனவர்கள் திரும்பி வருவார்கள், திரும்பி வந்தா அவங்களுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை 0ல இருந்து ஆரம்பிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா. ஸோ அது போன்ற விஷயங்கள் வந்து மற்ற இதுலையும் பார்க்கல. இவர் அமைதியாக சில வேலைகள் செய்துட்டு இருக்காது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. பட் திமுக அதிமுக கூட்டணி உருவாகுமா, அதுக்கு முதல்ல அது வந்து திரும்ப நம்ம பல விஷயங்கள் பேசுறோம். ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட 2 தரப்பும் பேசவே இல்லை. ஆனா நம்ம ஒன் சைட் ஆஃப் த காயின் தான் பாக்குறோம். அடுத்து மறுதரப்புல தாவேக என்ன மாதிரியான முயற்சிகளை இந்த ஆட்சி அமைப்பு எடுத்ததுங்கிறது யாரும் பேசுறதே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு வாரம் அமைதியா இருந்தாங்க. அவங்க வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி நாங்க வந்துட்டோம், நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு யாராவது வந்து பேசியிருக்காங்களா? விஜய்ல இருந்து ஆதவ் அர்ஜுனால இருந்து ஆனந்த் வரைக்கும் அன்னை யாருமே பேசவே இல்லை. அப்ப அவங்க அப்படி ஒரு முயற்சி எடுத்தார்களா என்றால் யார் எடுத்தாங்க, யாரெல்லாம் தொடர்பு கொண்டார்கள், அந்த விஷயத்தை பத்தி யாரும் இதுவரை பேசுறதே இல்லை. அது பேச வேண்டியது முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்திருக்கணும் கண்டிப்பா. அதுல அவங்க யார்கிட்டலாம் பேசினாங்க, எப்படிலாம் பேசினாங்கிறது அந்த கிரே ஏரியாவை விளக்க வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கு. அந்த திரைமறைவா வச்சிருந்தாங்க தாவேகா தரப்பு இல்லையே, இன்னை வரைக்கும் அப்படிதானே. இல்ல நான் சொல்றேன், முதல்ல வந்தாச்சு 107 இடங்களை வெற்றி பெற்றோன்னே உடனடியாக ஊடகங்களை சந்தித்து, விஜய் வந்து ஊடகங்களை சந்திக்க வந்து மறுத்தாலும் மற்றவர்கள் கட்சி சார்பாக நாங்க வந்துட்டோம், நாங்க வந்து மற்ற கட்சியில பேசி ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை செய்துட்டு இருக்கோம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் மற்ற காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிருப்பாங்க. இவங்க எதுவுமே சொல்லாதனால சரி நமக்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நினைச்சு நம்ம எல்லாமே வேறு விதமான யூகங்களையும் பார்த்தாங்கல்ல. ஸோ இப்போ அவங்களுடைய முயற்சியை கைவிட்டுட்டாங்கன்னு நினைச்சு கூட இவங்க செய்திருக்கலாம். பட் அவங்க எந்த விதமான கிளாரிட்டி கொடுக்கல, அவங்களால முடியாதுன்னு நினைச்சு கூட இவங்க 2 பேரும் செய்திருக்கலாம். அத சொல்றேன், நீங்க வந்து விளக்கம் வந்து நாங்க அமைக்க போறோம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மக்கள் மேண்டேட், அதுதான் விஜய் முதல்வராகணும் மக்கள் மேண்டேட். பட் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க யாரும் அந்த மூவ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லாத அந்த மௌனம் வந்து நிச்சயமா அந்த பக்கம் சில ஏரியா இருக்கு, அதை அவங்க பேசிதான் ஆகும். இன்னொரு விஷயம் மட்டும், பாஜக நெருக்கம் காட்டுறாங்க, அதற்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்க திமுக பாஜக கூட்டணி மட்டும் இல்ல, தாவேகா பாஜக கூட்டணி கூட வர அமித்ஷா அவர்கள் நல்லா ஞாபகம் இருக்கும். தாவேகாவுடன் கூட்டணி உங்களுக்கு சேருவீங்களா கேட்டதுக்கு இல்ல, அவங்களுடைய வாக்கு வங்கிங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பாஜக தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். அவங்க வந்து முடிவு பண்றாங்க யாரை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதுன்னு. அவர்களுக்கு இன்றைய அரசியல் சூழலுக்கு திமுக விட தாவேகா விட அதிமுக நெருக்கமான ரிசோர்ஸ்ஃபுல் பார்ட்னரா இருக்காங்க. அதனால பாஜக முன் வராது, இவர்கள் முன் வந்தா கூட பாஜக முன் வராது அப்படிங்கறத என்னுடைய புரிதல். ஓ, பாஜகவுக்கு வந்து அதிமுக தான் பெட்டர் பார்ட்னர். ஏன்னா அவங்க பாஜக சொல்வதை அதிமுக செய்ய முடியும், அதிமுக சொல்வதை பாஜக செய்ய முடியும். அவங்க இயல்பான கூட்டணி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி நீங்க பேசுனதுல இருந்து பாஜக அதிமுக திமுகனா பாஜக திமுகங்கிறதுக்கான அதான் சொல்றேன், நீ திமுகவை எந்த அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்க வந்து அதாவது இது எல்லாமே வந்து நம்ம எப்ப இந்த திமுக அதிமுக கூட்டணி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியங்கள் வரும்போது அதுல இருந்து ஆரம்பிச்சது. ஆனா இது எந்த அளவுக்கு தொடருமா அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் கேள்விக்குறிதான். நம்பர்ஸ் வச்சு சொல்லும் போது சொல்றாங்க, ஆனா நடக்கவே இல்லைன்னு யாரும் மறுக்கவே இல்லை. நடந்திருக்குது, நடக்காதுன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது, அது சரிதான். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் அதோடைய பேட் இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய டேமேஜ்ங்கிறத அதிமுக நடந்தா என்ன நடக்கும். இன்னைக்கு அவங்களால நியாயப்படுத்த முடியல, அந்த கட்சி தாவல்களை அதிமுக நியாயப்படுத்த முடியவில்லை. அது காரணம் எல்லாரும் இதை பத்தி பேசுறதுனால அவங்களால ஒண்ணு சொல்ல முடியலங்கிறது. துரைக்கண்ணா சார், இதுல எதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மூவ் நடந்துட்டு இருக்கு, இதுல எதெல்லாம் சாத்தியக்கூறுகள், கான்சிக்வன்சஸ் அப்புறமா பேசும். ஆனா இதெல்லாம் பேசுறாங்கல்ல, பேசுறவங்க கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் தான், முன்னாள் அமைச்சர்கள் தான் பேசுறாங்க. அப்போ ஏதோ ஒரு மூவ் இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு. அதுல எதெல்லாம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு?
இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டுமே ஓரணியில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் பொதுவெளிகளில் இப்போ வந்துடுச்சு. இன்றைய கூட திரு வீரபாண்டியன் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு, விசிகா, திருமாவளவன் உள்ளிட்ட பலருமே சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி தமிழக வெற்றிக்கழகம் என்ற ஒரு மூன்றாவது சக்தி வந்தது என்பது, இந்த மூன்றாவது சக்தியின் பின்னணி பாஜகங்கிற ஒரு கருத்தாக்கம் உருவாயிடுச்சு. எனவே கழகங்களை வீழ்த்த வேண்டும் என்கிற அதே நோக்கம் தான் 10-15 வருஷமாக காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று கோஷத்தோடு களமாடிய பாஜகவினுடைய சதி செயல் இது. இதை தாண்டி இன்னொரு முகமாக திரு அண்ணாமலை அவர்களும் வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பேராபத்து காத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் இந்த இரண்டு கட்சிகள் மத்தியில் உருவாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இணைந்து பயணிப்பதற்கு இப்போதைக்கு சிபிஎம் சிபிஐ மாதிரி இப்ப இரண்டு மேல் மட்டத்துல, அதுதான் மேல் மட்டத்துல அமைச்சர்களாக, நிர்வாகிகளாக, மாவட்ட செயலாளர்களாக, மூத்த நிர்வாகிகளாக இருக்கிறவங்களா, நீங்க சொல்ற அந்த எண்ண ஓட்டம் வந்துருச்சுங்கிறது கீழே எண்ண ஓட்டம் தொண்டர்கள் மத்தியில் இல்ல. அதாவது நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன், என்ன மாதிரி 70 வயது தாண்டியவர்கள் திமுகவிற்கு 100% எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறாங்க. 70 வயதை கடந்தவர்கள் தொடக்க காலத்தில் அண்ணா திமுக அமைப்பாளர்களாக பல்வேறு பொறுப்புகள். 50 வயது, அந்த 50 வயதை தாண்டியவர்கள் வந்து ஒரு 50% திமுக எதிர் மனநிலை. இந்த 50 வயதுக்கு கீழே பயணிக்கிறவங்களுக்கு ஒரு 25% தான் திமுக எதிர் மனநிலை என்பது இருக்கிறது. கட்சியின் தலைமை பொறுப்பு 25 வயசு குறைய 25%. ஆமா. இப்ப கட்சியின் பார்த்தது இல்ல அண்ணா, இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம் என்கிற மனப்போக்கு அவருக்கு வந்து விட்டது அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையாகவே எல்லோருமே சொன்னாங்க. ஆனா ஒரு இடத்துல அவர் பேசும்போது நமக்கு தாவேகா எதிரி அல்ல, திமுக எதிரின்னு சொன்னார்ல. ஆமா, தொடர்ந்து அதுதான். அந்த 54 வருஷமா திமுக எதிரி தான், இந்த இருதுருவ அரசியல் தான் நடக்குது. காலப்போக்கில் அந்த மனநிலைக்கு தலைமையில் இருக்கிறவர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க கடந்த பல 10 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற அந்த 5 ஆண்டுகள், அதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 4.5 ஆண்டுகள், இந்த 9.5-10 ஆண்டுகளுமே பரஸ்பரம் ஏதோ ஒரு புரிந்துணர்வோடு இரண்டு கட்சிகளும் செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரியான தாக்கம் பேச்சு இருக்குது. அது அவங்களுக்கே தெரியும். சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக இருந்த எல்லோருக்கும் தெரியும், தலைமை பொறுப்புகளில் இருந்தவங்களுக்கும் தெரியுமே. நீங்கள் பிரதான எதிர்க்கட்சியாக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற பொழுது அவர் திமுகவை எதிர்த்து வலுவாக களமாடவில்லை, தீவிரத்தன்மை இல்லை. புரட்சியாளர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்ற தீவிரத்தன்மை இல்லை. அப்போதான் அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவில் அடித்து ஆட ஆரம்பித்தார். இதுதான் பிரதான எதிர்க்கட்சிங்கிற ஒரு சீன் கொண்டு வந்தார். அப்போ இந்த நிலைப்பாடு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. இப்போ அரசியல் சூழல் என்பது இப்போ என்னை பொறுத்தளவில் அடுத்தடுத்த அரசியல் நிலைப்பாட்டை தீர்மானிக்கிற சக்தியாக திரு விஜய் ஒரு புறம், திரு அண்ணாமலை ஒரு புறம், திரு உதயநிதி ஒரு புறம், அடுத்த தலைமையில் அதிமுக மிதுன் ஒரு புறம், இதுதான் அரசியலை தீர்மானிக்குங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இவர்களோடு யாரோடு அணி சேருங்கன்னா இன்னொரு டீம் இருக்கு. அந்த டீம் யாருன்னா அன்புமணி, டிடிவி தினகரன், சீமான், இவர்கள் ஒரு டீம் இருக்காங்க. அப்ப இந்த நிலைப்பாடு என்பது திராவிட கட்சிகளை வீழ்த்தி அண்ணாமலை அவர்கள், விஜய் அவர்கள் அவர் வர்ற பொழுது இந்த கிட்டத்தட்ட ஒரு 75-80 ஆண்டுகளாக இருந்த அந்த திராவிட பாரம்பரியமே அழிந்துவிடும் என்கிற அந்த கருத்தாக்கம் வருகிற பொழுது இணைந்தாலும் பரவாயில்லைங்கிற காலத்தின் கட்டாயமா பார்க்க அப்படி ஒரு இணைந்தாலும் பரவாயில்லைங்கிற அந்த போக்கு வந்துருச்சு. ஏன்னா பல பேர் இங்க இருந்து போற போது தாய் கழகம் தான் திமுகன்னு போறான். இன்னொன்னையும் நம்ம பதிவு பண்ணி ஆகணும், மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி காலத்தினுடைய அந்த எதிர்ப்பு என்பது நீர்த்து போயிடுச்சு. திரு ஸ்டாலினுக்கு எதிரான நிலைப்பாடு என்பது இல்லை அப்படின்னு தான் பார்த்தோம். நீங்க ஈரோடு கிழக்கு எடுத்துங்க, விக்கிரமாண்டி எடுத்துங்க, அங்கெல்லாம் காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த 20,000-30,000 பேர் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 60% அந்த கட்சினால வாங்க முடியும். நிச்சயமாக வாங்க முடியுது. அப்ப இந்த போக்கு என்பது இவர்களை ஒரு நீங்க சொன்னதுதான் காலத்தின் கட்டாயம். இவர்களை நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிரிந்து வந்தவங்க. அந்த 2 கம்யூனிஸ்டுகளையும் ஒருங்கிணைத்து முதல் மேடையில் ஏற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் தான் எம் கல்யாண சுந்தரத்தையும் பி ராமமூர்த்தியும் வாங்க எனக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். இப்போ அதிலிருந்து ஒரு இணக்கமான இடதுசாரிகள் தனித்தனியாக கட்சி நடத்தினாலும்
இடதுசாரிகள் ஒன்றிணைந்து பயணிக்கிறார்கள். எனவே திராவிட கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகள்ல கூட ஒரு முடிவுகள் இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்ப நம்ம அது அப்படியே அதிமுக திமுகவுக்கு பொருத்தி பார்க்க முடியுமா? இல்ல கான்சிக்வன்சஸ் என்ன, சாதக பாதகம் என்ன? அவங்க இணைந்து செயல்படுறாங்கன்னு ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்னா சாதக பாதகம் என்ன? இல்ல, இதுல இருவரும் இணைந்து பயணித்தால் முதல் லாபம் விஜய்க்கு. முதல் லாபம் விஜய்க்கு. ஆமா, ஏன்னா அவர் சொன்னார்ல, அவர் பேசினார்ல, ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசினாங்களே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன்ல, அது நிரூபணம் ஆயிடுச்சு, எனவே எனக்கு ஆதரவா நீங்க நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி போவார். அடுத்த லாபம், அடுத்த ஆதாயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அதிகமாக இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயமாக ஒரு பாதகம் ஏற்படும். ஏனென்றால் இந்த கட்சியை சரியான திசை வெளியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு செல்லவில்லை என்கிற குற்றச்சாட்டு அங்கிருந்தே வருகிறது. ஏராளமான முன்னணியினர் அந்த குற்றச்சாட்டை வலிமையாக சொல்றாங்க. கட்சியை பலகீனப்படுத்தி விட்டார், யாருடைய பேச்சையும் கேட்கல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சரிவுக்கு வந்துடுச்சு, இனி இதை மீட்டெடுத்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாதுங்கிற அந்த கருத்தாக்கம் உருவாயிடுச்சு. ஆனால் நான் பல பதிவுகளில் குறிப்பிடுற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏன்னு பதவிகள், பொறுப்புகள் இருந்து போகலாம். காலமெல்லாம் இந்த ரெட்டலைக்கு வாக்களிது மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் கடமை என்று அதிமுக காடு வச்சுட்டு போறான். அவன் 1 கோடிக்கு மேல இன்னும் இருக்கிறான். அவங்க போக மாட்டாங்க. சரியான போக மாட்டான். சரியான திசை வெளியில் கொண்டு செல்லணும். அப்ப இன்னொரு சக்தி, இன்னொரு 3வது சக்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டது என்கிற பொழுது நீங்க இந்த சிந்தனையில், திராவிட சிந்தனையில் இருக்கிறவர்களுக்கு பரவாயில்லப்பா அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி, இதுல இன்னொரு தகவலை நான் பதிவு பண்ணிடுறேன். 1979ஆம் ஆண்டே மரியாதைக்குரிய புரட்சியில் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் சந்திச்சு பிஜுபட் நாயக்கு முதல்ல நமக்கு அந்த வரலாற்று பதிவுகள் தெரியும். அந்த துரதிருஷ்டவசமாக போயிடுச்சு. இன்னைக்கு 2029க்குள்ள அப்படி ஒரு நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். 1979. ஆமா திரு ஜீவா, இதுல அதிமுக திமுக சேர்ந்து பயணிக்கிறது, திமுக பாஜக இணக்கம் காட்டுறது, பல டாட்ஸை வந்து இவங்க கனெக்ட் பண்றாங்க. எல்லாமும் நடந்தாதான் இந்த ஆட்சி மாற்றம்ங்கிறது சாத்தியக்கூறுவதற்கான உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவும் நடக்கணுமா? இவ்வளவு நடக்குமா? நடந்தா சார் சொல்ற மாதிரி யாருக்கு லாபம்? திரு விஜய்க்கு தானே அதிகமான லாபம் இருக்கு இந்த முயற்சிகள். அவங்க உருவாக்குன தோற்றம் ஜெயிச்சிரும். பாத்தீங்களா என்ன எதுக்கு உங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். திமுக ஒன்று சேர போகுது, திமுக பாஜக கூட்டணி வைக்க போகுது. இதை யார் விவாத களங்கள்ல இந்த இடத்துல உட்காந்து அதிகம் பேசியிருக்கிறாங்க? திமுக எதிர்ப்பாளர்கள், பிஜேபி வலதுசாரிகள், விஜய் ஆதரவாளர்கள், இவங்க தான் அதை உடனே பரப்புனது. திமுக ஒன்று சேரப்போகுது, திமுக ஒன்று சேரப்போகுது, எங்களுக்கு எதிராக சதி செய்ய போறாங்க. இதை தொடக்கத்திலிருந்தே பேசுறது அவங்க தான். திமுக அப்படி சொல்லலை, அதிமுக அப்படி சொல்லலை. இப்ப 2 நாளா பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா ராஜேந்திர பாலாஜி வந்து அதை சொல்லியிருக்காரு. ஸ்டாலினுக்கு கோவம் வரட்டுங்கிறாரு. இல்லைன்னா அதிமுக காரர் எதுக்கிட்ட ஸ்டாலின் கோவம் வரட்டுன்னு சொல்றாருன்னு. அப்ப விஜய் கட்சி இந்த ஆட்சி இருக்குல்ல, மக்களுடைய அந்த தீர்ப்பு முழுமையா அவருக்கு கிடைக்கல. எம்ஜிஆர் கிடைச்ச மாதிரி, ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின் கிடைச்ச மாதிரி முழுமையா கிடைக்கல. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம் வந்திருந்தா அப்படின்னு தானே சொல்லி இருந்திருக்கணும். ஆமா, அது சொல்லியிருந்தா அது இன்னைக்கு விவாதமே எடுத்துக்க மாட்டீங்களே. அதுல என்ன விவாதம் இருக்கு? ராஜேந்திர பாலாஜி வந்து எடப்பாடிக்கு கோவம் வரட்டும் அப்படின்னு சொல்றதுல என்ன பெரிய, அதுல என்ன ஒரு இயல்பான செய்தி தானே. ஸ்டாலினுக்கு கோவம் வரட்டும் அப்படிங்கிறாங்கன்னா, இங்க நடந்து கொண்டு இருக்கக்கூடிய குதிரை பேர இருக்கு பாருங்க, அது எல்லாரையும் வேற மாதிரி பேச வைக்குது. ஏன்னா அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு இல்லை, மக்கள் ரெட்டலைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை முழுக்க விசிலுக்கு கொடுங்கன்னு நடக்குது. இவங்க என்ன கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்பிச்சுக்கிற மாதிரி ரிசைன்மெண்ட் வேற பண்றாங்க. அது நீங்க சொல்றபடி பார்த்தா நியாயப்படி திரு எடப்பாடி பழனிசாமி கோவம் வரணும் இல்ல. அவங்க திமுக வலிமையா இருக்குங்கிறதையே அதிமுக தலைமை ஒப்புக்கொள்ளுது. சார் மறைமுகமா அதான் சொன்னாரு. திமுக வலிமையா இருக்கு, தாவைக்காவை எதிர்க்கணும். இப்ப இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது கான்செப்ட் வைஸ் ஒரு திராவிட கட்சிகளை முடிக்கக்கூடிய வேலையில செயல்படுது. பாஜக சைலண்டா ரசிக்குது. பாஜகவுக்கு தமிழ்நாடு என்னைக்குமே ஒரு கிடைக்கக்கூடிய கனி கிடையாது. இப்ப அவங்களுக்கு உடனடியா பாஜக ஜெயிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, இங்க ஜெயிக்காதுங்கிறது நல்லா தெரியும். ஆனா திராவிடம் அழியணுங்கிறது அவங்க ஐடியாலஜி. அது இப்ப கண்ணு முன்னாடி நடக்கிறது, அவங்கள ஒரு வகையில ரசிக்கிறாங்க. ஆனா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சை கவனிக்கல. 6 மாதத்தில் திரு ஸ்டாலின் முதல்வர் ஆவார், திரு உதயநிதி கட்சியை பார்த்துக்குவாரு, 3வது தான் ரொம்ப முக்கியம், திருச்சி சிவா விரைவில் மத்திய அமைச்சர் ஆவார்னா பாஜக துணை கொண்டுதான் தாவேக அரச முடிவு கொண்டு வர முடியும்னு நம்புறாங்களா திமுக காரங்க? இது திமுக காரங்க நம்பல, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் சொல்றாங்க. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்க அப்படியே ஒரு திராவிட ஐடியாலஜியோட பேசுறவங்க கிடையாது. அந்த ரமேஷ்னு ஒரு அமைச்சர் போய் அந்த ஆய்வு செஞ்சதெல்லாம் ஏதோ அர்ச்சகருக்கு சாதகமா பேசினாரு. அது ஒரு திராவிட கருத்தியிலே கிடையாது.
அதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் உடனே பதவி அடுத்து நம்ம பிஜேபியோட காங்கிரஸ் பிரிச்சுல உடனே பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரியான போகிறதுங்கிறது சரியான பாதையாக இருக்காது. அப்படி ஒரு முடிவை திமுக அவசரப்பட்டு எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், பிஜேபியோட போகிற மாதிரி. திமுக இணைப்பு சாத்தியமானா அதை சாத்தியப்படுத்துவதே தாவேக அரசு தான். இவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அதை நோக்கி நகர்த்துது. ஆனால் இப்போ வரை அது முடிவாகலை. அதாவது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைத்து ஊழல் சக்தி அதிமுகவோட கூட்டணி வச்சு தனது புனிதத்தன்மையை இழந்து கொண்டிருப்பது தாவேகா. அதை பற்றியே பேசுபொருள் இல்லை. திமுகவும் அதிமுகவும் கூட்டு சதியா? அதிமுக கூட்டணி சேர்ந்தா கூட்டு சதின்னு யார் சொன்னா? உங்களுக்கு நீங்க ரெண்டு கட்சியும் உங்களுடைய மார்க்கெட்டே அதிமுக மோசம்னு சொன்னவங்க தான் 35% ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு துரோகம் செய்யும் விதமா அதிமுகலேருந்து ஆள் இழுக்கிறீங்க, திமுகலேருந்து ஆள் இழுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கான மக்களை மோசடி செஞ்சு ஜெயிச்சிருக்கீங்க. இந்த அதிமுக மோசம் திமுக மோசம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வச்சு கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த தன்மையில் அப்போ அதிமுக என்ன செய்யுது, அப்போ கூட்டணி வச்சா என்னங்கிற கான்செப்ட் இப்போதான் அவங்களுக்கு உருவாகுது. இதை விதியை ரூல்ஸை பிரேக் பண்ணது வந்து தாவேகா தான். அப்போ லீமா ரோஸ் அன்னைக்கே அதிமுக கூட்டணி தாவேகாவோட சேர்ந்து ஆட்சி சிஎம் யாருங்கிற மாதிரி பேசிட்டோம், அன்னைக்கு நைட்டே பேசிட்டாங்க. ஆனால் அதை மறைச்சிட்டு திமுக கூட்டணி வரப்போதான், திமுக கூட்டணியா, இது எவ்வளோ பெரிய தப்பு, மாபாதக செயல்னு ஒரு பிம்பத்தை இப்போ இருந்தே கிளப்புறது. இப்போ இணக்கமா பேசுறது திமுக தலைவர்கள் தானே. ஆரம்பத்துல கூட அது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா அரசல் பரசலா பேச்சு நடந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமா பேச தொடங்கிட்டாங்கல்ல. ஆமா, உண்மையிலே பேச தொடங்கிட்டாங்க. அதான் சொன்னேன். ஏங்க இல்ல உள்ளூரா விரும்புறாங்களா? அப்போ திமுக என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறாங்க? வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நடைபெற்று கொண்டிருப்ப அந்த கவர்மெண்ட் கான்செப்ட் வந்து ஜனநாயகத்தின் படி இது சரியில்லை. 107 சீட்டு தானே உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து முழுக்க எம்எல்ஏக்களை ராஜினாமா செஞ்சு இப்போ உங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது சட்டப்படி தப்பு இல்ல. இப்ப அர்லேகர் வந்து ஏன் வேடிக்கை பார்க்குறாரு? இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி போய் அர்லேகர்கிட்ட பார்த்து அவரும் சொல்லியிருக்கிறாரு, இது என்னங்க இது ராஜினாமா செய்வதும் குதிரை பேரத்தில் தான் வரும்னு கன்ஃபார்ம்னு அவரும் சொல்லியிருக்காரு. திமுக தரப்புல ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டாரு, அதிமுக தரப்புல இன்பத்துறை வந்து வழக்கு பதிவு செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அர்லேகர் வந்து இது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வச்சு இதை ஒரு பிரஸ் மீட்டாகவும் கொடுத்து இந்த செய்தியை பரப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லோருக்குமே ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட எல்லோருக்குமே என்னடா எப்படா 107 சீட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இப்படி ஆட்சி செய்கிறாரு அப்படிங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லை, மக்களுக்கு விரோதமான விஷயம் இல்லையா? மக்கள் வந்து ஒரு அரசியல்படாத தன்மையாகவும் இருக்கு. பாஜக அதை பயன்படுத்திக்குது. டக்குன்னு அண்ணாமலையை வேற இறக்கி விடுறாங்க. அப்போ ஒரு பெரிய அரசியல் படப்படாத கூட்டம் ஒரு இளைஞர்கள்ட்ட திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பை அப்படியே உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜகவுக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வந்தே மாதரம் உள்ள வந்துருச்சு. உங்களுக்கு தேசிய கீதத்துக்கான அனுமதியை அங்கிருந்து ஏதோ பெற்று தர்றாங்கிறாங்க. டெல்லியை மிரட்டிய தமிழ்நாடு, டெல்லியை மிரட்டிய திராவிட கட்சிகளுங்கிறது போய் டெல்லி ஏதோ லெட்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு இவங்க பெருமையாகவும் சந்தோஷமாகவும் பேசக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. சிபிஎஸ்சியில் ஹிந்தி வந்துருச்சு. மும்மொழி கொள்கை தொட்டு அண்ணாவுடைய இதயத்தில் கத்தி எடுத்து குத்துன மாதிரி இருமொழி கொள்கையை காலி செஞ்சாச்சு. எதையுமே விட்டு கொடுக்கலையே. எதை விட்டு கொடுக்கல? இருமொழி கொள்கை தான் எங்களின் கொள்கைன்னு திரு விஜய் சொல்றாருல. வாசகமா சொல்றது இல்லை. எங்க தலைவர் பெரியாருங்கிறது, காமராஜர், இதெல்லாம் உங்களுக்கு சும்மா போற போக்குல சொல்றது. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல யதார்த்தத்துல. இப்போ பாஜக விரும்பின ஆட்சி நடக்குது அப்படிங்கறத டெல்லி ரசிக்குதுல. ரெண்டுமே முரண்பாடான புள்ளியா இருக்குல்ல ஜீவா. நீங்க மத்தியில திருச்சி சிவா அமைச்சராக உட்காருவார் இல்ல, அது ரொம்ப முரண்பாடா அப்படின்னு சொல்றதுங்கிறதும், இந்த பக்கம் தாவேகாவுக்கு இணக்கமாக பாஜக இருக்கு, அதனால பாஜகவுடைய கொள்கைகள்லாம் தமிழ்நாட்டில் திட்டங்களாக மாறுது. ரெண்டும் முரண்பாடான புள்ளி. அதுதான் அது முரண்பாடு. யாருக்கு பாஜக இணக்கமா இருக்கு? தாவேகாவுக்கு தான். அதாவது அவங்க இதை ரசிக்கிறாங்களங்க. அவங்க அனுமதி இல்லாம இவ்வளவு நடக்காதுங்க. இப்ப அவர் பாஜகவை எதிர்த்து அப்படி என்ன அவங்க பேசிட்டாங்க? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. அறிக்கை விடுறது ஏங்க எல்லா விஷயம். இப்போ குர்பானிக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. குர்பானி கொண்ட முஸ்லீம்களுக்கு அவுட்டு. குர்பானி இந்த வருஷம் அவுட்டு. பொது வழியில வெட்டக்கூடாதுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. திமுக ஆட்சியில் நடுராத்திரி போய் மேஜிஸ்ட்ரேட்டரை பார்த்து அந்த அனுமதியை வாங்கி குர்பானியை கொண்டாட வச்சாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க எல்லாமே திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் அந்த ஆவணப்படத்தை வெளியிட முடியல. எல்லாருமே பாஜகவை ப்ளீஸ் பண்ற இடத்துக்கு நடந்தாச்சா? திமுக மத்தியில அமைச்சரவை கொடுங்கிற இடத்துக்கோ, அதிமுக 3 ஆண்டுகள்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துரும் அப்படின்னு நம்புறதோ, இந்த பக்கம் தாவேகா ஒரே பாஜகவுக்கு இணக்கமா செயல்படுனா இப்ப யாரு பாஜகவை அதிகமா ப்ளீஸ் பண்ற இடத்துக்கு இந்த கட்சிகள்? பாஜகவை அதிகமா எதிர்க்கிற கட்சி ஆட்சிக்கு வருதோ இல்லையோ அதுதான் தமிழ்நாட்டில் உறுதியா நிற்கும். இப்படி ப்ளீஸ் பண்ணி போற கட்சிகள் வந்து நிக்காது.
ஆனா அந்த இப்ப தாவேக்காவுடைய ரோலே பாஜக எதிர்ப்புங்கிறத நீர்த்து போக சேர்வுதான். நான் இந்த விவாதத்திலே சொன்னேன், நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 55 நாள்ல நம்முடைய விவாதங்கள்ல பாஜக எதிர்ப்பே இல்ல. 55 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச விவாதங்கள் எல்லாமே பாஜக இல்லாம இல்ல. பாஜக எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, ஏக இந்திய எதிர்ப்புன்னு விவாதித்துக் கொண்டிருந்த இதே மேடையில் நம்ம முழுக்க திமுக, தாவேக்கா, குதிரை பேரம், அர்லேக்கர் என்ன செய்வாரு, வந்துருவாரா, திருச்சிக்கு கிழக்குக்கு போவாரா, இப்படியே விவாதங்கள் போயிருச்சு பாருங்க. ஆனா பாஜக வேலையை ஆரம்பிச்சிருச்சு. மேற்கு வங்கத்துல எல்லாத்துலயும் துணைவேந்தர்களா RSS போட்டுருச்சு. இங்க ஆளுநர் எதிர்ப்பே சத்தம் இல்லாம இருக்கு. ஆளுநருடைய வந்தே மாதத்திலிருந்து தேசிய கீதத்திலிருந்து எல்லாம் நடந்துருச்சு 55 நாள்ல. அங்க 5 வருஷம் போராடினாரே, RN ரவியை கதற விட்டாங்களே, ஓட விட்டாங்களே. இங்க அப்படி இல்லையே. இங்க எல்லாமே அவங்களுக்கு பிடித்த மாதிரி தானே எல்லாமே நடக்குது. RSSல இருந்து. திரு சுபேர், குதிரை பேரம் நடக்குது கவனிங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பாஜக அரசுக்கு இணக்கமா, ஆளுநருக்கு இணக்கமா தாவேக அரசு செயல்படுது அப்படின்னு திரு ஜீவா குற்றச்சாட்டு வைக்கிறார். யாருக்கு இங்க இணக்கமா இருக்கிறாப்போ? இல்ல, முதல்ல அவர் ஜீவா அவர்கள் சொன்னது போல குறைந்த வாக்கு எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு ஆட்சி அமைக்கிறது ஜனநாயகம் அப்படின்னா 96 சீட்டை வச்சு கலைஞர் ஆட்சி அமைச்சிருந்தாரு. 5 வருஷம் ஆட்சி முழுவதுமா போச்சு. 108 சீட் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி. அப்ப கூட கலைஞர் கூட்டணி ஆட்சி கொடுக்கல. 35 சீட் காங்கிரஸ். அப்ப கூட கூட்டணி சப்போர்ட் கடைசி வரையும் பண்ணாங்க. நம்பர் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு டெல்லியில அன்னைக்கு காங்கிரஸுக்கு திமுகவினுடைய தயவு தேவை இருக்கிறதுனால அந்த கிவ் அண்ட் டேக்ல அந்த ஆட்சியை கொண்டு போனாங்க. தேர்தலுக்கு முன்பே அமைஞ்ச கூட்டணி இருந்தாலுமே அதை வைத்துக் கொண்டு சுமூகமா 5 வருஷம் போச்சு. குறைவான சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடத்துறதுங்கிறது ஜனநாயக விரோதம் கிடையாது. மக்கள் அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. அப்போதைய திமுக அரசு நீங்க உதாரணமா சொல்றதுனால நீங்க கூட நினைவு கூறுங்க. அப்போதைய திமுக அரசு காங்கிரஸ் தொல்லை கொடுக்கறாங்க, கூட்டணி அரசுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏக்களை எங்கேயாவது உடைச்சு வெளியே கொண்டு வந்ததோ, வேற கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை கொண்டு வந்ததோ அவங்க செய்யலாம். அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி அரசுன்னு அழுத்தம் கொடுக்கும்போது திரு ராமதாஸே முன் வந்தார், நாங்க வந்துக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் அவங்க நீங்க பாண்டிச்சேரியில் நீங்க பாத்துக்கங்க, நாங்க தமிழ்நாட்டுல பாத்துக்கிறோம். காங்கிரஸ் திமுக இடையிலே செட்டில் ஆகி அன்னைக்கு மொத்தமாக எல்லாருமே அன்னைக்கு மத்தியில ஒரே கூட்டணியில இருந்தாங்க. அன்னைக்கு அதை நோக்கி இருந்தனால அந்த கிவ் அண்ட் டேக் அங்க முடிச்சுக்கிட்டாங்க. பெருசாங்க இன்னைக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை அன்னைக்கு பாஜக அரசாங்கம் மேல இருந்தது, 96 சீட்டு திமுக வந்திருக்கு, இந்த கூட்டணி கட்சியில வெளியே நிக்கிறாங்க. அன்னைக்கு இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை. திரு ஜீவாசந்திர முக்கியமான டேக்அவே என்னன்னா, அதிமுக திமுக ஒன்னு சேர்றதோ இல்ல திமுக பாஜக பக்கம் நெருங்குறதோ இது எல்லாத்தையும் தாவேகா தான் புஷ் பண்ணி தள்ளுது. அந்த அதெல்லாம் செய்யுங்க, இப்படிலாம் செஞ்சாதான் நீங்க சர்வைவல் பண்ண முடியுங்கிற இடத்துக்கு நகர்த்துதா தாவேகாங்கிற. தாவேகாவினுடைய வெற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே வேறு திசையை நோக்கி நகர்த்தி இருக்கு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. யாருமே எதிர்பார்க்காத வெற்றி, யாருமே இன்னைக்கு வரைக்கும் பல கட்சிகள் ஜீரணிக்காத வெற்றி. இன்னைக்கு வரைக்கும் தாவேகாங்கிற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குங்கிறது நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த ஆட்சி அகற்றியன்னு முழுவதுமான பாக்குறாங்க. அங்க எதிரி நண்பன்கிற அந்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன பேசுறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும், நாங்க திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆயிடுவாரு, முன்னாள் அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவாரு, கட்சியை உதயநிதி ஸ்டாலின் வழி நடத்துவார்னா அப்ப ஏதோ ஒரு திட்டம் இந்த ஆட்சியை கலைப்பதற்காக ஒட்டுமொத்தமா எல்லா கட்சியும் போடுறாங்க. என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில்? அதிமுக இருந்து ஒருவேளை எம்எல்ஏக்கள் இந்த அளவுக்கு ராஜினாமா பண்ணி தாவேக பக்கம் போகாம இருந்திருந்தா அதிமுக திமுக தலைவர்கள் இப்படி பேசியிருக்க மாட்டாங்களோ? இல்ல, இந்த வெற்றியை ஒட்டுமொத்தமா யாரும் ஒன்றும் ஏத்துக்கல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட விஜய் அவர்கள் நேரடியாக ஒரு ஆதரவு கேட்டு அதிமுக முழுமையான அதிமுக ஆதரவு கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒருவேளை இப்ப எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் தான் இருந்து வேணாம்னு சொல்லிட போறாரா? நீங்க துணை முதலமைச்சர் இருந்துங்க அவரோட விருப்பம் சார்ந்தது இல்ல. இல்ல சொல்லி இருந்தா சொல்றேன், வேணாம்னு சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அதிமுக அந்த மாதிரியான வரலாறு பார்த்திருப்போம். முதலமைச்சர் இருக்கும், திடீர்னு துணை முதலமைச்சர் ஆயிடுவார், அதெல்லாம் நடக்கும். இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தா பாக்க இப்ப என்னன்னா அவங்க வேணான்னு ஒரு முடிவு பண்றாரு. அதனால ரிசைன் பண்ணிட்டு பூரா இந்த பக்கம் அவங்க நீங்க வேண்டான்னு சொன்னா நம்ம உங்க கட்சி எம்எல்ஏக்களை உடைப்போம் அப்படி இல்ல உடைப்போம்ங்கிறதுல இன்னைக்கு ஏன் திமுக எம்எல்ஏக்கள் யாரும் இங்க போல ரிசைன் பண்ணிட்டு போல? இன்னும் 6 எம்எல்ஏ 7 எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏக்கள் போறாங்கல்ல, ஒருத்தராக போயிருக்காரு திமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு, முன்னாள் எம்எல்ஏ போறாங்க, ஏன் போல? அப்ப அந்த திமுகவில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த தேர்தலை விட்டு அடுத்த தேர்தலில் பிடிச்சிருவோம், தலைமை மீது ஒரு நம்பிக்கை இருக்கு, கட்சியினுடைய கட்டமைப்பு மீது நம்பிக்கை இருக்கு. அதிமுகவில் அந்த நம்பிக்கை இல்ல, தொடர் தோல்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அதிமுகவினுடைய தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து தோல்வி. அப்ப தோல்வியை அவர்களால் தாங்க முடியல. அவர்கள் அரசியல் எதிர்காலம் அங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க அதிமுகவில். அப்ப ஒட்டுமொத்தமாக வேற ஒரு இயக்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவர்கள் திமுகவுக்கு போக முடியாது. திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசி வளர்ந்த இயக்கம் அதிமுக. அப்ப எடப்பாடி பழனிசாமியால் வீழ்த்த முடியாத திமுகவை தாவேகாங்கிற ஒரு புதிய கட்சி வீழ்த்திருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுறாங்க. இதுல எங்க குதிரை பேர வந்துச்சு? இதுல தீர்மானிக்க போறது யாருன்னா மக்கள் தான்.
ரிசைன் பண்ணிட்டாங்க, நேரடியாக போய் அந்த தொகுதியில் நிற்க போறாங்கன்னா அந்த மக்கள் கேட்பாங்க, உனக்கு 5 வருஷம் நீ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது நான் ஓட்டு போட்டேன், உன்னுடைய சுய விருப்பத்துக்காக நீங்க போயிட்டீங்கன்னு மக்கள் தீர்மானிக்க போயிருவாங்க. இப்ப 2 கட்சியுமே மாறி மாறி குதிரை பேர குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வலுவான ஆதாரம் இருக்கான்னு 2 கட்சிக்குமே இல்ல. ஒரு கட்டத்துல இப்ப முதல்வரே குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறார் இடத்துக்கு நகர்றாங்க அவங்க. ஆமா, இவர்களுக்கான பேசிட்டு இருந்தாங்க. இப்ப முதல்வர் மேலே அந்த சார்ஜ். அதான் சொல்றேன், இவர்களுக்கு இந்த ஆட்சியை ஜீரணித்துக்கிற முடியல, இவர்கள் வெற்றியை ஜீரணிச்சுக்கிற முடியல. என்ன செய்யலாம்? அதிமுக திமுக சேர்ந்துடலாமா? பாஜக உதவி கேட்கலாமா? பாஜக உதவி நாடி இந்த ஆட்சியை கலைச்சிடலாமா? திருப்பி தேர்தலை சந்திச்சிடலாமா? எல்லா விதமான திட்டங்களையும் இவங்க பேசிட்டு இந்த பெர்செப்ஷன்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா, தாவேகாவுடைய தேர்தல் கால அணுகுமுறை இருக்குல்ல, அவங்களுடைய பேச்சு இருக்குல்ல, அவங்க தூய சக்தின்னு கிளைம் பண்ணது, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாக திரு சி வி சண்முகத்தை போய் முதல்வர் திரு விஜய் பார்த்தது, செந்தில் பாலாஜியோடைய இணைப்பு பற்றி திமுக மீது கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு திரு விஜயபாஸ்கர்களை கட்சியில சேர்த்தது. அதாவது தேர்தலுக்கு முன்பு அவங்க பேசினதும் கிளைம் பண்ணிக்கிட்டதும், தேர்தலுக்கு பிறகான அவங்களுடைய அணுகுமுறை நடவடிக்கைகள் இருந்த முரண்பாடுகள் இருக்குல்ல, அதுதான் நீங்க எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களை தள்ளி வச்சுட்டு ஒரு பத்திரிகையாளராக அணுகி இந்த விமர்சனங்களை இல்ல, அது தவறான விஷயம் தான். இவர்கள் ஒட்டுமொத்தமா முழுமையான அதிமுகவோட ஆதரவு கேட்டு ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம். அதுல ஒரு பிரிவாக பிரிந்து நின்று போய் நேரடியாக முதலமைச்சரே போய் கேட்டது அது ஒரு இந்த சர்ச்சைகளுக்கு முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்டே அதுதான். அதை அவர்கள் முழுவதுமா தவிர்த்திருக்கணும். ஒருவேளை நீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான அந்த ஒரு பிரிவா கூப்பிடணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போயிட்டு அதிமுக முழுவதுமான அதிமுக கூப்பிட்டுருக்கணும். ஆனா அவர்கள் அதுல விருப்பம் இல்லை, ஏதோ ஒரு காரணம் விருப்பம் இல்லைன்றாங்க. அப்ப அது ஒரு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இந்த குதிரை பேரத்துக்கான காரணம்ங்கிறது அதான் அங்கதான் ஆரம்பிக்குது. விஜய் திரு சி வி சண்முகம் சந்திச்சிக்க கூடாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டாங்களே. அந்த கூட்டணிகள் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருந்தா நீங்க அடுத்த முடிவு எடுத்திருக்கலாம். ஏதோ அந்த நேரத்தில் ஒரு அவசர கதியில் ஒரு சில முயற்சி எடுத்திருக்காங்க. அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதை வைத்து தான் நீங்க தொடர்ந்து சொல்றாங்க இதை அவன் செஞ்சிருக்க கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்தும். ஆனா இதை வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை கலைச்சிடணும், போற இடத்துல எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் பேசுறாரு, இந்த ஆட்சி 3 மாசம் தான், கல்யாண வீட்டுல போனா பேசுறாரு, காது குத்து வீட்டுல போனா பேசுறாரு. ஏன் நீண்ட நாட்கள் எதிர்கட்சியா இருந்தக்கூடிய திமுக இவர்களிடம் கொஞ்ச நாள் கூட அந்த எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு ஏன் மனசு வரல? புதியவர்கள், இளைஞர்கள், ஒரு படித்தவர்கள், ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்துருக்கிறாங்க. 1,50,000 2 லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக உட்கார்ந்துருக்கிறான். ஒரு 6 மாசம் பாருங்களேன் என்னதான் செய்யறானு. இதனுடைய நீட்சியான அடுத்த கட்டத்துக்கு கேட்க விரும்புறது, இதுலதான் பாஜகவோட அந்த இணக்கத்தை தாவேக்கு அதிகமா பண்றாங்களா? பாஜக மூலமா தான் இந்த ஆட்சிக்கு ஏதாவது முடிவு கட்ட முடியும் அப்படின்னு எதிர்கட்சிகளும், இல்ல பாஜக மூலமா தான் தங்களை தக்க வச்சுக்க முடியும்னு தாவேக்காவும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கு. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜக மையப்புள்ளியா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப யார் அவங்களுடைய இதை பெற்றுட்டு பெரிய பட்டியல் போட்டாரு ஜீவா, இதெல்லாம் வந்துருச்சு தமிழ்நாட்டுல அப்படின்னு இல்ல, இதெல்லாம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு தாவேக அரசாங்கம் சில விஷயங்களை உறுதியா சொல்றாங்க. நாங்க அண்ணாவினுடைய கொள்கைகளை பின்பற்றி இருமொழி கொள்கை விஷயங்களில் உறுதியா இருப்போங்கிறாங்க. டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா அங்க எதிர்ப்போன்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்ப்போங்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் விவாதத்துக்கு வருகிற பட்சத்தில் அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்னங்கிறத வச்சு தான் விமர்சனம் பண்ணும். இப்ப அது வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க, நம்மளே புஷ் பண்ணி ஒரு அரசாங்கத்தை ஒரு ஐடியாலஜிக்கா ஒரு கவர்மெண்ட் செயல்பட அவர் பட்டியல் போட்டார் இல்லையா, துணைவேந்தர் நியமனத்துல ஆளுநர் தரப்பு உள்ள வரலாம் அப்படின்னு யுஜிசியோடைய ரெண்டு பேர் இது எல்லாமே ஃபேக்சுவலா நடந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல, இதுல எல்லாம் அவங்க நிலைப்பாடு எடுத்துட்டாங்கிறத அவர் இல்ல. அதான் ஒரு சில விஷயங்களில் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க. இத்தனைக்கும் காங்கிரஸ் அங்க ஒரு அமைச்சரா இருக்குது, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரா இருக்காரு, அவரும் சேர்ந்தே இந்த விஷயத்துக்கு உடந்தையா இருக்கிறாராங்க தெரியல. ஆனா இது உண்மையை தவறான, அப்படி அவர்கள் செய்திருந்தாலும் தவறான விஷயம். ஆனா எதிர்கட்சிகள் இதை எந்த வகையில ஹேண்டில் பண்ணிருக்காங்க? இப்ப இந்த தாவேக அரசாங்கத்தை நோக்கி ஆளுநருடைய தேர்வில், துணைவேந்தருடைய தேர்வில் ஆளுநர் தலையீடு இருக்கு, யூசிசி தலையீடு இருக்கு, இதை நாங்க எதிர்த்து முக்கியமான எதிர்கட்சி அதிமுக திமுக மாணவர்கள் எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? நீங்க எதை நோக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு சண்டை போடுறீங்க. உங்களுடைய சுயநலம் தான் அங்க இருக்கு. இப்ப தாவேகா பண்ண வேண்டியதை எதிர்கட்சிகள் பண்ணணும்ன்றீங்களா? ஆமா, இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய குற்றங்களை நீங்க தானே எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆளுநர் ஆய்வுக்கு போறாரு, அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஆளுங்கட்சி செய்யல, மக்களுடைய குறைகளை நீங்க ஆளுநர் மாளிகையில சொல்லலாம்னு சொல்லும் போது உடனடியாக எதிர்கட்சிகள் அதுக்கு விமர்சனம் கடுமையா கண்டிச்சாங்களே. இல்ல, ஒரு பெரிய போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கவனம் ஈர்க்கக்கூடிய விஷயத்தை நீங்க கொண்டு வந்திருக்கணும், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கணும்ல. நம்ம தாவேகாவுக்கான அக்கௌண்டபிலிட்டி அது தவறுதான், அவர்கள் செய்யறது தவறுதான். இல்ல, அதாவது இந்த ஆளுநர் அதிகாரம் அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற இதுகளில் மத்திய அரசு தலையீடு இடபிள்யூஎஸ் 10% வந்ததுன்னு சொன்னப்ப
எடப்பாடி காலத்திலையும் எதிர்ப்பு வந்தது, திமுக காலத்திலையும் எதிர்ப்பு வந்தது. நீங்க எல்லாம் கவனிச்சு திமுக அதிமுகவை கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், டெல்லியோட ஆளு என்று விமர்சிச்சாலும் கூட அடிப்படையான சில விஷயங்களை அதிமுக திரு சுபேர் பேசுறது வேற விஷயம். நான் இடைவெளிக்கு பிறகு நான் வரேன். அதாவது தாவேகா பாஜகவுக்கு இணக்கமா போகுதுங்கிற மாதிரி எதிர்கட்சிகளும் பாஜகவுக்கு இணக்கமா போகுதுங்கிற புள்ளியில கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அவங்களும் ஆளுநரை கண்டிக்கிறது இல்ல, அவங்களும் பாஜக அரசுக்கு எதிராக போராட்டம். நான் பேசுறேன், இல்ல இந்த புள்ளியில நிறுத்திப்போம். திரு ராம்கி, திரு ஸ்டாலின் மீண்டும் முதல்வராகணுமா, திரு திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆகணுமா, ஒரே நாடு ஒரே தேர்தல் 3 ஆண்டுகளுக்குள்ள வரணுமா, குதிரை பேர் விவகாரத்துல ஆளுநர் முடிவெடுக்கணுமா, இது எல்லாமும் பாஜகவுடைய விருப்பமும் அவங்களுடைய கண்காணிப்பும் சார்ந்த விஷயமாக தான் இருக்கு. இதுல தான் திரு சுபேர் கொண்டாந்து எதிர்க்கட்சிகளுடைய அணுகுமுறை குறித்தும் பேசினார். தாவேகா எப்படி பாஜகவுக்கு சாதகமாக இணக்கமாக நடந்திருக்கு அப்படின்னு திரு ஜீவா குற்றச்சாட்டு வைக்கும்போது திரு சுபேர் அந்த இடத்த கொண்டாந்து எதிர்க்கட்சிகளுக்கான அக்கௌண்டபிலிட்டியும் ஃபிக்ஸ் பண்ணார். இதுல 2 தரப்புமே இணக்கமா போகணும்னு நினைக்கிறாங்களா? எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி ரெண்டுமே பாஜகவுக்கு இணக்கமா போகணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, இணக்கமாக போனால் அவங்கக்கிட்ட வேற சாய்ஸ் கிடையாது. ஆனால் இது திருச்சி சிவா அப்படின்னு ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னு அது லாஜிக் எனக்கு புரிபடலை. ஏன்னா திமுகவுக்கு 22+8 30 எம்பிகள் இருக்காங்க. கனிமொழியிலேருந்து கமலஹாசன் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே மினிஸ்டர் மெட்டீரியல் தான். எதுக்காக திருச்சி சிவா சொல்கிறாங்கன்னு தெரியல. அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறதையும் ராஜேந்திர பாலாஜி பேசுகிறதையும் நம்ம பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் ஆர்எஸ் பாரதி ஜெயக்குமார் பேச எடுத்துக்கலாம். ஆனாலும் இறுதி ஸ்டாலின் என்ன பேசுற எடப்பாடி என்ன பேசுறது தான் நம்ம முக்கியம். சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவர் சொன்ன பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு பாதகம் பண்ணுவதாக மட்டுமே பேசுகிறார் அமைச்சர். ஆனா அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா எல்லாருமே பாஜகவை யார் எதிர்ப்பதுங்கிறத சிக்கல். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா பாஜகனாலதான் எல்லாமே முடியும்னு 2 தரப்புமே நம்புது. ஆனா எதிர்க்க வேண்டிய யார் எதிர்த்திருக்கணும்னா இப்ப கூட்டணி கட்சிகள், திமுக அதாவது தாவேக கூட்டணி கட்சிகள், தாவேகாவோட தோழமை கட்சிகள், அவர்கள் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணும். அவங்க பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. இதே கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில பாத்தீங்கன்னா திமுக முன்னாடி பாஜக எதிராக முதல் குரல் கொடுப்பது விசிகளும் இடதுசாரிகள் தான். ஸோ அவங்க தான் மூவ் பண்ணி போனாங்க. கடைசி காலகட்டத்தில் தான் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுங்கிற ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி திமுகவே முன்னே வந்தது. பாஜக ஆட்சி வந்துரும், ஆளுநர் ஆட்சி வந்துரும்ன்றதுனால தான் நாங்க தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்தோங்கிறதா அவங்க நிலைப்பாடு. ஆமா, அதான் நிலப்பாடு. அதுக்கப்புறம் பெரிய கனத்த மௌனம் இதுவரை இல்ல. கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து பேசினாங்க. அதுக்கு ஒரு கூட்டணிக்கு பேர் கொடுத்துருக்கலாம். இல்ல அந்த இடத்துல என்ன நடந்தது, அதுக்கப்புறம் ஒரு டேக் ஆஃப் ஆகல. அங்கதான் சிக்கல். இப்ப திருமாவளவன் பேசுறதுலயும் வைகோ பேசாமல் இருக்கிறது பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அவங்க எல்லாம் ஒருமித்து அன்னைக்கு பேசி ஒரு கூட்டணியா ஃபார்ம் பண்ணி பேர் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க சொல்ற அந்த வேலையை இந்த ஆன்டி பிஜேபி, அதாவது தாவேகாவால் ஆளுங்கட்சியால் பேச முடியாத விஷயங்களை அவங்க கூட்டணி கட்சிகளை விட்டு பேச வைக்கிறது, அது எஃபெக்டிவா பண்ண முடியும். வேணும் போது மெயின் பிக்சர் அந்த நேரத்தில் தாவேகாவும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அவங்களும் திருமாவளவனோ இடதுசாரிகளோ இல்ல திரு வைகோவோ தாவேகா ஆட்சி தொடரணும்னு விரும்புறவங்க எப்படி தாவேகாவுக்கு சங்கடம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் செய்வாங்க. அது இல்ல, அது சென்ற ஆட்சியில இருந்தப்போ அதான் சொன்னேன். சென்ற ஆட்சியில அப்படிலாம் அவங்க நினைக்கலையே. பிஜேபி ஆன்டி பிஜேபி குரல் முதல் குரல் அவங்கள்ட்ட வந்தது. இந்த தடவையும் செஞ்சிருக்கணும், இந்த தடவை வந்திருக்கணும். திமுக செஞ்சுச்சு. இல்ல நீங்க சொல்றது திமுக என்கரேஜ் பண்ணிச்சு. பாஜக எதிர்ப்பா அவங்க பிரைமா பண்றாங்க, இவங்க கூட இருந்து பண்ணாங்க. ஆமா, அப்ப தாவேகா பிரைமா பண்ணலையே. பிரைமா பண்ணல. நான் சொல்ற தாவேகா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. திமுக என்கரேஜ் பண்ணது போல தாவேகா தன்னுடைய தோழமை கட்சியில என்கரேஜ் பண்ணாலே போதும். இவங்க அதை எடுத்துட்டு போவாங்க. அதை தாவேகா செய்யுங்கிற அதை விட முக்கியம் அவங்க என்கரேஜ் பண்றதுக்காக நீங்க வெயிட் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் எல்லாமே ஆன்டி பிஜேபில இருந்தா அதை சொல்லிதான் இந்த ஆட்சிக்கே ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ஆரம்பிக்கணும். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாம தொடர்ந்து பாஜகவை நோக்கி கேள்வி கேட்டதா இருக்கு. இன்னைக்கு வந்தே மாதரம் விஷயமா இருக்கட்டும், ரவிக்குமார் எம்பி கூட சம்பந்தமா அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காங்க. கூட்டணியில் இருந்தாலும் பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்தில் எந்த நேரத்தில் சமரசம் ஆகல, தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்காங்க. ஆனா இங்க என்னன்னா பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கடந்த 50 நாட்கள்ல எத்தனை பாஜகவுக்கு எதிரான போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அவங்க ஒரே டார்கெட் இந்த ஆட்சியை கலைக்கணும். இல்ல லீட் பொசிஷனை இங்க பாஜக எதிர்ப்புல தாவேகா தானே எடுத்திருந்திருக்கணும். தாவேகா செய்யலன்னு வச்சுக்கோங்களேன். தாவேகா சாஃப்ட் கார்னரா ஹேண்டில் பண்றாங்க. அப்ப இதை எதிர்த்து இவ்வளவு நாளா பாஜக எதிர்ப்பு அரசியலை பண்ண திமுக ஏன் பண்ணலங்கிறதா இப்ப கேள்வி. ஏன் அந்த பிரிவிலேஜ் தாவேகாவுக்குன்னு கேக்குறேன், ஏன் கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். இல்ல அதாவது தாவேகா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தாவேகா தவறே செய்துன்னு வச்சுங்களேன். அது இப்போ எப்படின்னா தாவேகா பாஜக எதிர்ப்ப செய்யாது, அதுக்கு ஒரு பிரிவிலேஜ்.
தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்திருக்கிற திருமாவளவன் இல்ல, அவங்க எதிர்க்கிறாங்க. இடதுசாரி அவங்களும் அவ்வளவு வீரியமா கடந்த ஆட்சி பண்ண மாதிரி பண்ண மாட்டாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க, தொடர்ந்து பேசுறாங்க. வந்தே மாதரம் நிகழ்ச்சி வரைக்கும் விசிகா எம்பி ரவிக்குமார் வந்து கண்டன அறிக்கை எல்லாம் கொடுத்தாங்க, தொடர்ந்து பேசுறாங்க. அதுல அவங்க மாற்று கருத்தே கிடையாது, அதுல சமரசம் கிடையாது. திரும்ப திரும்ப தெளிவா சொல்றாரு, பாஜக எதிர்ப்பில் எங்களுக்கு சமரசமே கிடையாதுட்டாங்க. ஓகே. ஆனா அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் ஒரு படிக்கு மேலே போய் பாஜகவிடமே அவங்க போய் சரண்டர் ஆகக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்கிறதான் இதா இருக்கு. சரி, திரு துரைகண்ணா சார், பாஜக எல்லாத்தையும் சைலண்டா பார்த்துட்டு இருக்குன்னு முதல் சுற்றுல திரு ஜீவா சொன்னார். இப்போ எல்லா ரோடும் வந்து பாஜக தான் போய் நிக்குது, அவங்களுடைய அணுகுமுறை சார்ந்ததாக தான் இந்த விஷயம் இருக்கு. இப்போ இதுல பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்த வேண்டாம்னு தாவேக்காவும் தீவிரப்படுத்த வேண்டாம்னு திமுக அதிமுகவுமே நினைக்கிறாங்களா? இல்லை, இப்போ மத்திய ஆட்சி கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதுனால அங்கிருந்து கொஞ்சமாவது திட்டங்களை நிதிகளை பெறுவோம் என்கிற மனப்போக்கு தமிழக ஆளும் கட்சியான தாவேக்காவுக்கு இருக்கலாம். தங்களுடைய கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்திவிட்டு தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தலுக்கு பின்பும் சரி பெரிய அளவில் விமர்சனம் செய்யலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனால் அவங்க தாக்கல் செய்த அந்த கவர்னர் உரை இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும், மிக கடுமையாக. ஒரு கிட்டத்தட்ட அந்த 40 பத்திகளில் ஒரு 18-20 பத்திகளில் ஒன்றிய அரசை வலியுறுத்துதல் அழுத்துதான். ஒரு கட்டத்தில் என்ன போனாங்கன்னா, போதிய நிதி தராவிட்டால் உச்ச நீதிமன்றத்தை அணுகி சட்ட ரீதியாக அந்த நிதியை பெறுவோம் அப்படின்லாம் அருளேகர் வாதிச்சார். அப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் பாஜக மேலே இருக்குது அப்படின்னா இருக்கணும். அதுதான் ஒரு மாநில அரசினுடைய இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிதிகளை பெற முடியும். இதுக்கும் புரட்சி திரு எம்ஜிஆர் ஜீவா சொன்னது எல்லாமே கொள்கை சார்ந்த சமரசம். இல்ல, கொள்கை சார்ந்த சமரசம் என்பது இந்த மும்மொழி கொள்கை மற்றதெல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இதெல்லாம் வருதுங்க இருக்குல்ல. துணைவேந்தர் நியமனத்துல கடந்த அரசு இல்ல, தேசிய கல்விக் கொள்கை கூட பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில செயல்படுத்தலைங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கு. நீங்க சொன்னது மாதிரி ஆட்சி கட்சிக்கு இருக்கிற கடமைக்கு இணையாக பிரதான எதிர்க்கட்சிக்கும் அந்த கடமை இருக்கு. அது ஒரு ரயில் தண்டவாள மாதிரி, ஒரு இரட்டை மாடு போதில்லை, ஒரே திசையில நோக்கி எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முன்ன பேசுவாங்க. அப்போ அந்த பொறுப்பும் கடமையும் பிரதான எதிர்க்கட்சி இருக்கிறது. நீங்கள் அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வந்து மிக கடுமையாக பாசிச பாஜக அரசு ஒன்றிய அரசு விமர்சனம் செய்தவர்கள் அதை தாவேக மாலை போட்டுட்டு இவர்கள் தப்பிக்கிறார்களோ அப்படிங்கிற பொதுவெளி பார்வையும் நியாயமானதான் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அவருடைய நோக்கம் என்பது இங்க இந்த திராவிட அரசியலை வீழ்த்தி ஒரு புதிய சக்தியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற பார்வை. மற்ற மாநிலங்கள்லாம் அது சாத்தியப்படுத்தி வந்து திராவிட கட்சியை அங்கீகரிக்கல, இல்ல இன்னும் அது அங்கீகரிக்கல. இப்ப மற்ற மாநிலங்கள்ல அவங்க செயல்படுத்த முடிந்தது அவர்களுடைய சாதுரிய சாமர்த்திய சாகசத்தால. தமிழகத்தில் அது நடைபெறவில்லைங்கிற போது ஏதாவது ஒரு வழியில் அதை செய்யணுங்கிற நோக்கமும் பார்வையும் இருக்கிறது. அது சக்சஸ் ஆகுமானா முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. திரு ஜீவா, திராவிட இயக்க அரசியலை முற்றுப்பெற வைக்கணுங்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு திரு துரைகண்ணா சார் சொன்னார். ஆனால் தொடக்க சுற்றிலேயே அவர் திரு விஜய் ஒரு பக்கம், திரு அண்ணாமலை ஒரு பக்கம், திராவிட கட்சிகள் இன்னொரு பக்கங்கும்போது இந்த பொலிட்டிக்கல் ஈக்குலிபிரியமே மாறிடுச்சு அப்படின்னா இவங்க சேர்ந்து பயணிக்கிறது காலத்தின் கட்டாயமாக தான் இருக்குமா திமுக அதிமுக? அப்படி ஒரு கட்டாயம் வந்தால் சேருவதில் ஒன்றும் பிரச்சனை. இப்போ ஆரம் வீரப்பன் வந்து திமுக ஆதரவு நிலையை எடுத்தாங்க, காலத்தின் கட்டாயம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லி. ஆரம் வீரப்பன் வந்து அதிமுகவுடைய மூளை. நீங்க ஏதோ அதிமுகனுடைய நிர்வாகியோ முன்னாள் அமைச்சரோ கிடையாது. அவர் எம்ஜிஆருடைய சினிமாக்கும் சத்யா மூவிஸ் தான், உங்களுக்கு கட்சி ஆரம்பிச்சப்பையும் ஆரம் வீரப்பன் தான். அப்பேற்பட்டவரே திமுகவோட கடைசி காலத்தில் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் போனுங்கிற நிலைக்கு ஜெயலலிதாமையார் இருந்த போதே அவங்கெல்லாம் வந்தாங்க. திருநாவுக்கரசர் திமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய நிலைக்கு வந்தாங்க. அதனால இது கொள்கை ரீதியாகவும் வேற கிடையாது. திமுக பிஜேபியோடய கூட்டணி வச்சிருச்சே, அது கொள்கை ரீதியாக முரண். அதிமுக பிஜேபியோட வச்சது கொள்கை ரீதியாக முரண். காங்கிரஸோட வச்சதே கொள்கை ரீதியாக முரண்னாங்க, 71 இந்திரா காங்கிரஸோட வச்சதே. அதையெல்லாம் பண்ணிட்டு வந்த 2 திராவிட கட்சிகள், அதையெல்லாம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்த 2 கட்சிகளும் இது ஒரே அண்ணாவை தலைவராக கொண்ட 2 கட்சி சேர்றதுல என்ன பிரச்சனை? இப்ப அதிமுக கொடி ஆரம்பிக்கிறப்ப ஐயாக்கெல்லாம் தெரியும், அண்ணா படத்தை போடுங்க நாங்களாம். ஏன்னா திமுக காரங்க வந்து கொடியை எரிச்சிருவாங்கன்னு பயந்தப்ப அண்ணா படத்தை போடு எரிக்க மாட்டான்னு ஒருத்தன் கூட அதிமுக கொடியை எரிக்கல. திமுக காரன் கொடியை எரிக்கணும்னு போனா கூட அண்ணா படம் இருக்குடான்னு. 2 கட்சிக்குமான ஒரு பிணைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் அண்ணா இணைக்கிறாங்க. பெரியார் எந்த அளவுக்கு அதிமுக உள்ள இறங்கியிருக்கான்னு தெரியல, இருந்தாலும் பெரியார் அண்ணா தான் அவங்க தலைவர்கள். இன்னைக்கு வரையும் 2 கட்சிக்கும் தலைவர்கள் பெரியார் அண்ணா தான். கொள்கை ரீதியாகவும் முரண் இல்லை, சட்ட ரீதியாகவும் இது ஒன்றும் தப்பு இல்லையே. அதிமுக கூட்டணி சேருதுன்னா அது என்ன மைண்ட் செட், ஏன் சேரக்கூடாது?
அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ரெண்டும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது. ஒரே திமுக எதிர்ப்புல தானே அதிமுக உருவானது. ஆனா அது ஒரு தப்பான விஷயம் தானே. ரெண்டு தரப்பு பங்காளிகள்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்ப ஒருவேளை அது ஆரோக்கியமான விஷயம் தானுங்க. ஏன்னா திராவிடம்ங்கிறதே மானுடம், சமூக நீதி, உலக அரசியல் பேசின கட்சி. வைகோ பேசுறாரு எதுக்கு எடுத்தாலும் எகிப்து ரோமர்னு, இதெல்லாம் அண்ணாவுடைய ஸ்கிரிப்ட் தான். எகிப்து ரோமம் கிரேக்கம்னா அண்ணா கலைஞர் பேசினாலே இதுதான் பேசுவாங்க. உலக அரசியலும் உலக தத்துவத்தையும் போர்ச்சுகல் ராணுவ வீரனுடைய விடுதலை குறித்தும் பேசிய ஒரு திராவிட இயக்கம் பங்காளியா இருந்து ரெண்டு பேர் பிரிஞ்ச உடனே உன்னை நான் பார்த்தா வெட்டுவேன், உன் கூட சம்மந்தம் பண்ணக்கூடாங்கிற அளவுக்கு இருந்தது. ஜெயலலிதா காலத்தில் வந்து ஒரு பின்னடைவான அரசியல் தானே, அது நமக்கு தேவையில்லை. அதை இப்போ ஒரு வேற ஒரு வெளியிருந்து வந்த ஒரு சக்தியின் மூலமா ஒன்று சேர்ந்தாங்கன்னா நல்ல விஷயம் தானே. இப்பயும் சொல்றேன், அப்படி சேர்ந்துதான் வீழ்த்துவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேட்பது என்னன்னா, நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சட்டவிரோதமும் செய்து கொண்டிருப்பது இன்றைய அரசு. குதிரை பேரத்திலிருந்து எல்லா விதமான இந்துத்துவ செயல்பாடுகள் அனுமதி இந்த அரசு. ஆனா முந்திக்கிட்ட இவங்க சொல்றது திமுக கூட்டணி சேருதாமே, இவங்க பிஜேபியோட லிங்க் வைக்க போறாங்களாமே, பிஜேபி திமுக இதை வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க பிஜேபி உள்ள வந்துருச்சுங்க. ஆல்ரெடி பிஜேபி அனுமதித்து கொண்டு, இந்துத்துவாவை அனுமதித்து கொண்டு, எல்லா விதமான சட்டவிரோதத்தை செஞ்சு கொண்டு. நான் கேட்பது, மக்கள் ஆதரிச்சு பிஜேபியை ஜெயிச்சாலும் நம்ம அங்கீகரிச்சா கொள்கைகள் சித்தாந்தங்களை திட்டங்களாக செயல்படுத்துறது எப்படி சட்டவிரோதம்ங்கிற எப்படி வார்த்தைகளை டிஃபைன் பண்ண? இல்ல குதிரை பேர சட்டவிரோதம் இல்ல, இந்துத்துவா என்னுடைய கொள்கை அடிப்படையில இந்துத்துவா உள்ள வருதுங்கிறது என்னுடைய ஆதங்கம். ஒரு திராவிட இயக்க சிந்தனையில இருந்து நம்ம அதை விமர்சனமா பாக்குறோம். இப்போ இவங்க நம்பர் வந்து இது எப்படி இவங்க போய் ஓப்பனா ஃப்ளோர் டெஸ்ட்ல இது பண்ண வைக்கிறாங்க, ராஜினாமா செய்ய வைக்கிறாங்க. ஏங்க விஜயபாஸ்கர் விஜயை என்ன அப்ரோச் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காருங்க. வைகோ 2 எம்எல்ஏக்கு ராஜினாமா செய்ய வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய சுய விருப்பத்தின்படி சேர்ந்தேனும் திரு விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் தானே சொல்லியிருக்காங்க. விஜய் என்னை அப்ரோச் பண்ணிருக்காருங்கிற ஒரு வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? இவ்வளவு ஓப்பனா வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம பேசாம திமுக தான் பிஜேபியோட சேரப்போகுதுன்னு பேசுவது எப்படி சரியா இருக்கும்? நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.